அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் சமையல். த சென்ட்ரல் ஃபிஷ் மார்க்கெட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போனாக்கா அரை மணி நேரம் ஆகுது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதுதான் ஜித்தா துறைமுகம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதற்கு முன்னாடி கொச்சின் துறைமுகத்தை பார்த்தோம். இப்போ ஜித்தா துறைமுகத்தை பார்க்குறோம். நாங்கள் மத்தியானம் போல் ஃபிஷ் மார்க்கெட்டு போனோம். ஃபிஷ் மார்க்கெட்டு வந்துடுச்சு. இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறோம். உள்ளார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மீன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள். கடலை ஒட்டியே இந்த மார்க்கெட் இருக்கும். போட்லேருந்து உடனே பிடிச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். ஆனால் நல்லா இருக்குது மீன் எல்லாமே. நாங்கள் மதியம் போல் தான் இந்த மீன் மார்க்கெட்டுக்கு வந்தோம். காலையிலே வந்தாக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். நிறையா ஏலம் விடுவாங்க. இங்கே மீன் பேர்லாம் நல்லா வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊரில் எங்கள் ஊர் பாண்டிச்சேரியில் 1000 மீன் இருந்தால் இங்கே 500 அந்த மீனை வாங்கலாம். ஆனால் நல்லா இங்கே மீன் வாங்கி நல்லா சாப்பிட்லாம். பாறை மீன் பேர் ட்ரிவாலி, செங்கரா மீன் பேர் சுல்தான் இப்ராஹிம், காணாங்கத்தை மீன் பேர் மேக்கரல், குடுவா மீன் பேர் சீபாஸ். நல்லா வித்தியாசமாக இருக்குல்ல கேட்டாக்கா. தான் சொன்னாங்க இந்த மீன் பேர்லாம் இந்த மாதிரி இருக்குது மீன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு எனக்கும் உங்களுக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு. இந்த மீன் பேர் மட்டும்தான் என் மருமகளுக்கு தெரியும். பாக்கியெல்லாம் அந்த அளவுக்கு மீன் பேர் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் பாறை மீனும் செங்கரா மீனை வாங்கினோம். கிளி மீன் நல்லாயிருக்கும். இங்கே பேரட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் கலராக இருக்கும் அந்த மீன். அதை நான் இந்தியா வந்தால் தான் போய் பார்க்கணும். அந்த மீன் வாங்கி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. நாக்கு மீன் பேர் டபர் சோல். ஜிலேபி மீன்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நல்லா துடிக்க இருக்குது பாருங்கள். எங்கள் ஆர்பிங்களுக்கெலாம் இந்த ஜிலேபி மீன் பிடிக்கும். கிங் ஃபிஷ்ஷு மீன் ஃபிஷ்ஷுன்னு ஒரு மீன் இருக்குது, அந்த மீன் பிடிக்கும். சேலமன் பிடிக்கும். மீன் மார்க்கெட்டை அப்படியே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஜித்தா மீன் மார்க்கெட்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நாங்களும் மீன் வாங்கிட்டோம். மீன் மார்க்கெட்லேருந்து இப்போ கிளம்புறோம். பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குது, அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். பீச் வந்தாச்சு. பீச்சை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் பீச்சில் உட்காரல, ஒரு 10 நிமிஷம் நின்றா மாதிரி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மழை வேறு வந்துடுச்சு. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.